இப்போவும் நாங்க பேசும்போது கவுண்டர்ஸ் அடிச்சுட்டு தான் இருந்தார் ஆக்சுவலி. ஐ திங்க் தட் இஸ் ஜஸ்ட் இன்பில்ட். அந்த பிளட்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். பேசும்போதெல்லாம் கவுண்டர்ஸ் அடிக்கணும், சுத்தி முத்தி இருக்கலாம் கொஞ்சம் ஹாப்பியா வச்சிருக்கணும். லைக் யூ ஷுட் ஸ்மைல் ஆஃபன் அந்த ஜோன்லயே தான் இருந்துச்சு எங்களுக்கு. மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது கூட வி வர் லாஃபிங். இட் வாஸ் லைக் இது மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க, அது மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. ஐ வில் லைக் யூ டோன்ட் வரி, உங்க காஸ்டியூம் சூப்பரா வந்துடும் உங்களுக்கு, எவ்ரி வீக் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்ட்டு. ஸோ என்ன விஷயங்கள் கானா வினோத் அவருக்கு வந்து பர்டிகுலராக ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அவருக்கு எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பிளான் பண்ணீங்க? நான் அவரை மீட் பண்ணும்போது கூட ஐ டோல்ட் ஹிம் லைக் வி வில் மெயின்டைன் யோர் கேரக்டர், யோர் நேச்சர் ஆஸ் இட் இஸ். அது விட்டுட்டு வெளியில் போக வேண்டாம். பிகாஸ் கானா வினோதுக்குன்னு சொல்லி ஒரு இமேஜ் மக்கள்கிட்ட இருக்கும் மைண்டில், அவர் இப்படி தான் இருப்பார். ஸோ அதை நம்ம ஓவர்போர்டு பண்ணாமல் வில் ஜஸ்ட் மெயின்டைன் யோர் ஸ்ட்ரக்சர், யோர் டிக்னிட்டி, அது என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐ மேட் ஷோர் ஹீ இஸ் மோர் ஆஃப் அ தமிழ் லோக்கல் கை. ஸோ அந்த இந்தியன் டச் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஐம் கிவிங் ஹிம் ஆல் காஸ்டியூம்ஸ் வித் ஆல்மோஸ்ட் எத்னிக் வேர்ஸ். பிளேசராக இருந்தால் கூட உள்ளே வந்து ஒரு நல்ல ஷர்ட்டு இல்லை சம் நைஸ் டிஷர்ட். ஸோ சம்வேர் யூ கேன் see சம் தட் இந்தியன் டச் வில் பி தேர். எதுவுமே லைக் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ஓவர் அப்படியெல்லாம் எதுவுமே நான் கொடுக்கல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் ஷோர் தட் வி ஃபாலோ சம் பேட்டர்ன் த்ரூ அவுட் த பிக் பாஸ் சீசன் ஃபார் ஹிம். அண்ட் கலர்ஸ் வைஸ் அவரோட கலருக்கு எந்த கலர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஐ ஒர்க்ட் ஆன் இட் ஸ்டார்டிங்லேயே. அது ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் கிவிங் காஸ்டியூம்ஸ் ஆக்சுவலி.